ஒரு காலத்தில் நிலத்தை உழுத எளிய மனிதனாக இருந்த எலிசா தேவனின் அழைப்பை கேட்ட தருணத்தில் வாழ்க்கையே மாறியது. ஆசான் எலியாவின் மேற்புடவை தனது தோளில் விழுந்த அந்த நொடி அவர் உலகியலான பாதுகாப்பையும் பழக்க வழக்கங்களையும் துறந்து முழுமையான விசுவாச பாதையை தேர்ந்தெடுத்தார். எலியா அக்கினிரதத்தில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அதிர்வூட்டும் நிகழ்விற்கு பிறகு அதே மேற்புடவை ஏந்திய எலிசா யோர்தான் நதியை பிளந்து தேவனின் ஆவியால் நிரம்பிய ஊழியத்தை ஆரம்பித்தார். பின்னர் அவரது வாழ்க்கை தேவனின் கருணையும் சக்தியும் மனிதர்களின் அன்றாட துயரங்களில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கான உயிருள்ள சாட்சியாக மாறியது. கடன் சுமையால் துவண்ட விதவையின் சிறிய எண்ணெய் பாத்திரம் நிரம்பி வழிந்தது. நம்பிக்கை இழந்த சூனேமிய பெண்ணின் வீடு மகிழ்ச்சியால் நிரம்பியது. மரணத்தை வென்ற உயிர்த்தெழுதல் நடந்தது. பட்டினியால் விஷமடைந்த உணவு சுத்தமானது. இழந்த கோடாரி நீர்மேல் மிதந்தது. அந்நிய வீரன் நாமான் தாழ்மையின் வழி குணமடைந்தார். போரின் பதட்டம், வறுமையின் வேதனை, நோயின் இருள் எதுவாக இருந்தாலும் தேவனின் சக்தி எல்லைகளற்றது என்பதை எலிசா மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்தினார். அவர் சொன்ன செய்தி தெளிவு. கண்களுக்கு எட்டாத இடத்திலும் தேவன் செயல்படுகிறார். அசாதாரண அதிசயங்கள் சாதாரண கீழ்ப்படிதலிலிருந்தே பிறக்கின்றன. விசுவாசம், தைரியம், தாழ்மை என்ற 3 ஒளிகளால் வழிநடத்தப்பட்ட இந்த தீர்க்கதரிசியின் பயணம் இன்று வரை நம்பிக்கையை உயிர்ப்பிக்கும் ஒரு ஊக்கமூட்டும் சாட்சியாக நிற்கிறது. கர்த்தாவே, எலிசாவின் வாழ்க்கையில் வெளிப்பட்ட உம்முடைய கிருபையும் வல்லமையும் எங்கள் வாழ்விலும் செயல்படட்டும். சந்தேகத்துக்கு பதில் நம்பிக்கையையும் பயத்துக்கு பதில் தைரியத்தையும் அருளும். கீழ்ப்படியும் இருதயத்துடன் உம்மை நம்பி நடக்க எங்களை வழிநடத்தும். எங்கள் மூலம் உம்முடைய சமாதானமும் ஆசீர்வாதமும் பிறர்க்கு சென்றடையட்டும். ஆமேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.